சுகுணா சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களை முன்வைச்சிருக்கிறார். குறிப்பாக சொல்லும்பொழுது விமான நிலையம் கைவிடப்பட்டு தமிழனுடைய வளர்ச்சியை படுகொழியில் தள்ளக்கூடிய விஷயம் அப்படின்றார். புதிய திட்டங்களும் அறிவிப்புகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த அரசியலை? இல்லை, மொத்தம் 3 அறிவிப்புகள். பரந்தூர் விமான நிலையம், அப்புறம் அந்த 3 கேஸ் சிலிண்டர் மற்றும் அந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தாவேகா தேர்தலுக்கு முன்பு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடை தான் இப்போயுமே எடுத்திருக்கிறாங்க. முதல்ல விஜய் கலந்து கொண்ட ஒரு போராட்டங்கிறதும் பரந்தூருக்கான போராட்டம் தான். இடையில அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கூட அதில் உறுதியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது. நாடாளுமன்றத்தில் 2 முறை கேள்வி எழுப்பப்பட்டவையும் கூட தமிழ்நாடு அரசு அதுக்கான ஒரு மாற்று இடத்தை அறிவிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அதை தாண்டி இன்றைக்கி அதில் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு வகையில் பாராட்டுக்குரியது தான், அந்த ஸ்டாண்டை மாற்றலை அப்படிங்கிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில கேள்விகள் என்ன, டெக்னிக்கலான கேள்விகள் என்ன, முதல்ல அடிப்படையில் இதை ஏன் ஒரு விவாதமாக அவங்க முன்னெடுக்கலை அப்படிங்கிறது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் நம்ம சொல்லுகிற பொழுது என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறோன்னா, விவாதங்களே இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிறதுன்னு. அப்படிங்கிறப்ப திமுக ஏற்கனவே இதை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்துருக்குறாங்க, பரந்தூர் பற்றி பேசணும் அப்படிங்கிறப்ப அதை ஒரு விவாதமாக எடுத்துக்கணும் தான் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அதை எடுத்து ஒரு விவாதமாக எடுத்து மாற்றுத்தரப்பில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேல இதை அரசனுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் 110 விதியின் கீழ் அவசரமான அறிவிப்பாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே ஏற்கத்தக்க விஷயம்தானா அப்படிங்கிறது எப்படி அவசரமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படும்? ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்றது தானே தாவேகாவினுடைய நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்பு வரை கூட அந்த பகுதி மக்களை நேரடியாக சந்தித்து தானே அந்த அஷூரன்ஸை கொடுத்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் 110 விதியின் கீழ் அவங்க கொண்டு வராங்க. இதில் என்ன நிலைப்பாடை அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? இல்லை, இது தாவேகாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு தான். நான் முதலே சொன்னது மாதிரி முதல் போராட்டமும் விஜய் கலந்து கொண்டது. ஆனால் இது தாவேகாவோட செயற்குழுவோ பொதுக்குழுவோ அல்ல, மாற்று கருத்துக்களும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் சட்டமன்றம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாற்று கருத்துக்கள் அப்படின்னா இப்போ திமுக தரப்புலேருந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது, அல்லது பொதுவாக அந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, 2 மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விமான நிலையம் அப்படிங்கிறது போதுமானது அல்ல. இப்போ நீங்கள் நம்ம 2008 நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம் பயணிகளை கையாள்வதில். பெங்களூரு விமான நிலையங்கிறது 5வது இடத்துல இருந்தது. இப்போ தலைகீழாக மாறி இருக்குதுன்னு சொல்லி தங்கம் தென்னரசு குறிப்பிடுகிறார். இப்போ நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம். பெங்களூரு விமான நிலையங்கிறது 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்படிங்கிறப்ப நமக்கு தொழில் வளர்ச்சிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் $1 டிரில்லியன் அப்படிங்கிறத அவங்க எக்கானமி அப்படிங்கிறது முன்வைத்தார்கள்னா, இவங்க $1.5 டிரில்லியன் எக்கானமி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இப்போ அடிப்படையில் இந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது தேவை அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப முதலீடுகளை ஈர்க்க வேண்டும், அதுக்கேற்ற தொழில் வளர்ச்சிகள் வேண்டும்னா அதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தருவது ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளில் நம்ம முதலீடுகள் இருப்பதில் 6வது இடத்துல 10வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் குறிப்பிடுகிறது. அப்போ இதனுடைய முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 3.5 கோடி பயணிகளை கையாளக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. இதில் நீங்கள் பெரிய அளவில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, குறுக்கு ரன்வே இருக்குது, கிராஸ் ரன்வேங்கிறது இருக்கிறது, குறுக்கு ஓடுபாதைகள் இருக்கிறது. அதனால் டெர்மினலை நீங்கள் அதிகப்படுத்தலாமே தவிர இதை பெரிய அளவில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இப்போ பெங்களூரு விமான நிலையங்கிறது 5 கோடி பயணிகளை கையாளக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய விமான நிலையமாக இருக்கிறப்ப இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் 3.5 கோடி தான் இதில் கையாள முடியுங்கிறது. இது ஒன்று, பயணிகளை கையாளுங்கிறது. 2வது ஏர் கார்கோ, சரக்கு போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 2030 கிட்டத்தட்ட $10 மில்லியன் அளவுக்கு ஏர் கார்கோ இந்தியா முழுக்கவே அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ ஆந்திரா கிட்டத்தட்ட ஒரு $5 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் கார்கோ இது பண்ணுகிறது. நமக்கு அதில் பின்தங்கி இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது ஏற்கனவே ஒரு 4 இடத்த ஒன்றிய அரசில் கொடுத்து தான் இதை கடைசியாக பரந்தூரில் விமான நிலையம் பரந்தூரில் தான் அமைக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவாகி இருக்கிறது. அப்போ அதில் எதிர்ப்புகள் வருகிறதுங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் எங்கே விமான நிலையம் அமைச்சாலுமே ஏதாவது நிலங்களை கைப்பற்றணும் அல்லது அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும். இப்போ நீங்கள் விமான நிலையமே வேணாம், இந்த விமான நிலையம் மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டிங்கன்னா இந்த கேள்வியே வராது. இப்போ நீங்கள் விமான நிலையம் வேணும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க, அல்லது இந்த விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, மீனம்பாக்கம் மாநிலத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல்லாவரம், பொலிச்சலூர் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் வெளியேற்றி தான் ஆக வேண்டும்.
அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள்ங்கிறது பரந்தூரை விட அதிகமாக இருக்கிறது. 1 ஏக்கருங்கிறது 50 கோடி அந்த மாதிரிலாம் வருகிறது. அப்படிங்கிறப்ப அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதில் இது எல்லாமே ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட பிரதானமாக இருக்கிறது விளைநிலங்களை அழித்து ஒரு வளர்ச்சி தேவையா அப்படின்றதும், விவசாயிகளை அழித்து அதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்கணுமா அப்படின்ற கேள்வி தான் பிரதானமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடியவங்க விவசாயிகள், விளைநிலத்தை அழிச்சிட்டு நீங்கள் தொழிற்சாலை கட்ட போகிறீங்களா, விமான நிலையம் கட்ட போகிறீங்களான்றப்போ விவசாயி வெசஸ் விமான நிலையம் என்னும் பொழுது எல்லாருடைய பார்வையும் விவசாயி பக்கம் தானே இருக்கும். இல்லை, அதான் இப்போ நீங்கள் ஒரு விமான நிலையத்தை இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை உருவாக்கணும்னாலே இது வந்து 5745 ஏக்கர் உள்ளது. இதனுடைய ப்ராஜெக்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 27,400 கோடி. இந்த ப்ராஜெக்டினுடைய மதிப்புங்கிறது 5745 ஏக்கரில் தான் இது வந்து அமையப்படுறதா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியா இருந்தாலும் 5000 ஏக்கருக்கு குறைவாக இந்த விமான நிலையத்தை நீங்கள் விரிவாக்குறதோ அல்லது 2வது விமான நிலையத்தை அமைக்கவே முடியாது. நீங்கள் 5000 ஏக்கர் நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தினாலே அங்கே வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு எம்டி ஸ்பேஸ் 5000 ஏக்கருங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஒன்று நீங்கள் வந்து விளைநிலங்களை தான் எடுக்கணும், அல்லது வந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்றணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். அப்போ வந்து குறைந்த அளவு எது பாதிப்பு அப்படிங்கிறத கணக்கெடுத்து தான் இந்த 4 இடங்களில் இது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பரந்தூர் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. நீங்கள் இப்போ மீனம்பாக்கம் மாநிலத்தை நீங்கள் வந்து 5000 ஏக்கர் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கூட இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து செயின்ட் தாமஸ் பாண்ட் வருது, அங்கிட்டு பல்லாவரம், பொலிச்சலூர் இதெல்லாம் வருது. அப்போ டென்ஸ் பாப்புலேஷனுங்கிறது அதிகம், மக்கள் தொகை அடர்த்திங்கிறது அங்கே அதிகம். பரந்தூரோட ஒப்பிடுறப்ப வந்து அங்கே மக்கள் தொகை அடர்த்திங்கிறது அதிகம். அப்போ நீங்கள் மக்களையே வெளியேற்ற வேண்டியிருக்கும். அப்போ விளைநிலங்கள் பாதிக்கப்படும், அல்லது மக்களை வந்து நீங்கள் வெளியேற்றணும். அப்போ என்னன்னா அது திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் இல்லை, எனக்கு ஒரு மாற்று ஏற்பாடை, ஒரு மாற்று இடத்தை ஒரு அரசால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல் தான் இருக்குதா? பலர் இதுக்கு முன்னாடி சொல்லும்பொழுது பரந்தூர் வேண்டாம், அதற்கு மாற்றா ஈசிஆரில் ஏதாவது ஒரு பகுதியை கூட எடுங்க, அங்கே அவ்வளோ இடங்கள் சும்மா தானே இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம்லன்ற பார்வை இருக்கும்பொழுது இது மாற்று ஏற்பாடை அரசாங்கத்தால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாதா? இல்லை, பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு இடம் காலியாக இருக்குங்கிறனாலே அங்கே ஒரு ஏர்போர்ட் அமைச்சிட முடியாது. இப்போ ஒரு ஈஸியான அதில் சதுப்பு நிலங்கள் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் டெக்னிக்கலாக தான் பார்க்க முடியும். நீங்களும் நானுமே கூட அந்தளவுக்கு அந்தளவுக்கு போதுமான அளவுக்கு தொழில்நுட்பம் வாய்ந்தவர்கள் கிடையாது. அப்போ இதில் இந்த விஷயங்கள் தெரிந்தவர்கள் ஒரு ஏர்போர்ட் அமையணும்னா அந்த நிலம் என்ன மாதிரியான இடமாக இருக்க வேண்டும், அது பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதுக்கேற்ற நிலமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்போ எந்த இடம் ஏதோ ஒரு இடம் காலியாக இருக்குதுங்கிறப்ப நீங்கள் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் அங்கே வைக்க முடியாது. இது பல்வேறு விதமான நிலைமைகளை ஆராய்ந்து தான் அதில் வைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஒன்று, நீங்கள் விமான நிலையமே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க, விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது, விவசாயிகள் தான் முக்கியம், இதுவே வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா ஓகே, அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து விமான நிலையத்தை வந்து அமைக்கத்தான் போகிறீங்க, இதே மாதிரியான ப்ராஜெக்ட் இன்னொரு இடத்துல அமைக்க போகிறீங்கிறப்ப அது எந்த இடம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும் இல்லையா? அப்போ அது என்ன? இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் அப்படி சொல்கிறப்ப இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இப்போ விவாதப்படுத்த, இப்போ நம்ம ஒரு டிபேட்டில் உட்காந்து பேசுகிற முடியாது, 5 பேர் உட்காந்து பேசுகிறோன்னா இதில் சரி தவறு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருவோம், அல்லது பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் முடிவுக்கு வருவாங்க. சார், வாக்குறுதியை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றிட்டாருன்னு இருக்கும் இல்லையா சார்? அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டாரு, பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்வேன்னு சொன்னார், இதுவரை நடவடிக்கை எடுக்கல, என்னாச்சு? வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, அப்படியே இருக்குன்னு பொழுது கொடுத்த வாக்குறுதிகள்லாம் அவர் நிறைவேற்றக்கூடியதாக தானே இருக்குது. சிலிண்டர் கொடுப்போம்னாரு, 6 சிலிண்டர் 3 கொடுத்துட்டாரு. விவசாய கடன் ரத்து, அதை நோக்கி அவருடைய பயணமாக இருக்குது. அதே மாதிரி மகளிருடைய அந்த விடியல் பயணன்றதை பேர் மாற்றிட்டாங்க, இருப்பினும் கூட அதை விரிவுபடுத்துகிறாங்க. எல்லாமே கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் விஜய் மீதான பார்வைன்றது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றா மாறும்ல? இல்லை, இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இதில் வந்து சாதக பாதங்கள் விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவருடைய ஸ்டாண்டில் அது கரெக்டாக இருந்துட்டாங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மற்றது எல்லாமே பாதி அறிவிப்புகளாக இருக்கிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொன்னது கடைசியில் 50,000 வரைக்கும்னாரு, அப்புறம் 75,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணார். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 6 சிலிண்டர். அந்த திட்டத்தோட பேரே அன்னபூர்ணி சூப்பர் 6 தான். இப்போ சூப்பர் 6 சூப்பர் 3ஆக மாறி இருக்கிறது. 3 சிலிண்டர் அப்படின்னு மாற்றிட்டீங்க. அப்போ வந்து அந்த முதல் கட்டம் அவங்க சொல்லியிருந்தாலுமே கூட அப்போ வந்து அந்த அறிவிப்பை பாதி தான் நிறைவேறுகிறது. இப்போ விடியல் பயணத்தை வந்து வெற்றி பயணம் அப்படின்னு நீங்கள் மாற்றினாலும் கூட இதில் என்னன்னா வந்து இந்த ஒயிட் போர்டை தாண்டி டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் பேருந்துகள்லாம் பயணிக்கலாம் அப்படின்னு இருக்க தவிர, இப்போ இவர் விஜய் அறிவித்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பெண்கள் எங்கே வேண்டுமானாலும் இலவசமாக பயணிக்கலாம், ரூட் பஸ்ஸில் மஃபசல் பஸ்ஸில் வந்து பயணிக்கலாம் என்பதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி, அவர் கொடுத்த உறுதிமொழிங்கிறது. ஆனால் இன்றைக்கி என்னன்னா வந்து அதில் குழப்பம் இருக்குது. இப்போ மாவட்டங்களுக்கு இடையில் அப்படிங்கிறப்ப பக்கத்து மாவட்டமா, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு ஃப்ரீயா, அல்லது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீயா அப்படிங்கிறதுலாம் அதில் தெளிவுபடுத்தப்படவில்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. இதில் பரந்தூரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாண்டு அது மேலே விவாதங்கள் இருந்தால் கூட அந்த ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டீங்க. ஆனால் இதில் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, ஏன்னா இதை நீங்கள் வந்து கடன் இருக்குது, இல்லை நிர்வாகம் சரியில்லைன்னா சொல்லிட முடியாது. நீங்கள் அது தெளிவாகவே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில்
இதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், அதை காரணம் காட்டி நாங்கள் வந்து தள்ளி போட மாட்டோங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னார்னா விஜய், இப்போ திமுகவுடைய மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதுல ஒரு வரம்பு வச்சிருக்கிறாங்க, நாங்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் தருவோம், அதெல்லாம் காரணம் காட்ட மாட்டோம்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட அந்த 1,31,00,000 மகளிர் உரிமை தொகைக்கு என்னென்ன மாதிரியான வரம்புகள் வைத்திருந்தார்களோ அதைத்தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 20,000 21,000 வருமானம், அதுக்கு மேலே உள்ளவங்க வாங்கவே முடியாது அப்படிங்கிறது இதில் வந்துடுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒன்று வந்து நீங்கள் கொடுத்த 2 வாக்குறுதிகளையுமே மீறீங்க. ஒன்று என்னென்னா, நாங்கள் இந்த கடன்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் கூட எங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு சொன்னதில் முழுமையாக நிறைவேற்றாமல் அதில் பகுதியளவு மட்டும் தான் நிறைவேற்றீங்கிறது ஒன்று. ரெண்டாவது, வரம்பு கொண்டு வர மாட்டோம், சீலிங்கிறது கொண்டு வர மாட்டோங்கிற வாக்குறுதியை நீங்கள் மீறிட்டு அதுலேயே நீங்கள் ஒரு வரம்பை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப தான் அது விமர்சனத்துக்குள்ளாகிறது, அது கேள்விக்குள்ளாக்கப்படும். சுகுணா சார் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெரும் 2 தளங்களிலுமே வளர்ச்சி தடைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் என்னென்ன, இப்போ இந்த விவாதத்தில் வந்து 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ தோழர் ரஜினி சொன்னார் இல்லையா, அந்த 3 இடங்கள் அப்படிங்கிறது, நான் அவர் சிஎம்ஓவே அவருடைய ட்வீட்டில் அறிக்கையை போட்டிருக்காரு, என்ன பேசியிருக்காருன்னு. அதில் சில இடங்கள் தான் குறிப்பிட்டிருக்காரு, 3 இடங்கள் அதில் குறிப்பிடல. பேசுகிறப்ப குறிப்பிட்டாரான்னு தெரியல, பட் அவரோட இதில் அப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த டெர்மினல் 5 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடையாது. பிரச்சனைனா பயணிகள் போயிட்டு வரதில்லை, ரன்வே அவங்களுக்கு தேவை. அப்படியான ரன்வே வந்து கிராஸ் ரன்வே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பெரிய அளவிலான ரன்வேக்கு போதுமான அளவு இடம் இல்லை அப்படிங்கிறது தான். அவர் நம்ம வியாசங்க சொன்னார், குறைவான பாதிப்புள்ள இடத்த ஒன்று அப்படி சொல்லி தான் பரந்துரை வந்து இது பண்ணாங்க. ஏன்னா மொத்தம் 4 இடம் கொடுத்துருந்தாங்க, திருப்பூர்னு நினைக்கிறேன். அது மாதிரி 4 இடம் கொடுத்து தான் கடைசியில் இதில் ஃபைனலைஸ் ஆகி வந்தாங்க. இப்போ நீங்கள் திருப்பி வந்து ஒரு 3 இடமோ 4 இடமோ செலக்ட் பண்ணி அதை வந்து ஏஐட்ட கொடுத்து அவங்க அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் திருப்பி நிலம் கையகப்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகும். இந்த இப்போ நீங்கள் இது வேணான்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயிரும். இப்போ இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது எவ்வளோ தூரம் பின்தங்கும்? இப்போயே ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இது பரந்தூர் கேன்சல் பண்ணோன்னே ஆந்திரா முதலமைச்சரை டேக் பண்ணி ஒருத்தர் ட்விட்டரில் போகிறாரு, உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருங்க, நீங்கள் 3வது ஏர்போர்ட்டை கட்டுங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் 2 தான் எங்களோட ப்ரொப்போசல் இருக்குது, இனிமேல் நாங்கள் திருப்பதிக்கும் சேர்த்து நாங்கள் 3வது ஒன்று கட்டுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்மைலி போட்டு போடுறாரு. ஆக மொத்தம் என்னன்னா, தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிங்கிறது பின்தங்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. நன்றி நன்றி. தமிழ்மணி சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கம் சார். சரி, அது ஒரு நிமிஷம். தமிழ்மணி சார் இருக்கனால சொன்னேன், இந்த இவர் ரஜினி சொன்னதில் இப்போ அந்த நிலத்தை 1700 ஏக்கரை கையகப்படுத்தியிருக்காங்க, அதை வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதை மாற்ற முடியுமா? ஏன்னா தங்கம் தினசு இன்னைக்கு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, நிலம் கையகப்படுத்தல் சட்டம் படி ஒரு பர்பஸுக்காக வாங்கின நிலத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 2 பேருமே வழக்கறிஞர்னால அவங்க தெளிவுபடுத்துவாங்க.